கந்தனது பாதாதி கேச வடிவழகுடன் அவனது வீரம், வேல், சேவல், மயில் என்று அனைத்தையும் திறம்பட வர்ணிப்பது கந்தர் அலங்காரம். ஏன் கந்தர் அலங்காரத்தை படிக்க வேண்டும் என்று அருணகிரியார் கூறுகிறார் என்றால், கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலையாவது படித்து அதன் பொருள் உணர்ந்தவர் யமனுக்கு அஞ்ச தேவையில்லை. அவர் நரகத்தை அடைய மாட்டார், கொடிய நோய்களுக்கு அகப்பட மாட்டார், கந்தன் கருணையோடு அரவணைத்து காத்து நிற்பான் என்பதால். எனவே நாம் கந்தர் அலங்காரத்தை கண்டு காதால் கேட்டு கரை சேரலாம் என்பதால் இது முதல் தொடர்ந்து பாடல்களை அதன் விளக்கத்துடன் கண்டு கேட்டு இன்புறலாம். வாருங்கள். கந்தர் அலங்காரம் காப்பு பாடல். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தட படன படு புட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை தடதட கும்ப களிற்று இளைய களிற்றினையே. வலிமை பொருந்திய திருவண்ணாமலை, நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்தின் வடக்கு பக்கத்தில் சென்று பக்தர்கள் பக்தி பெருக்கோடு தங்களது தலையில் தட பட என ஒளியுடன் குட்டிக் கொண்டு சமர்ப்பிக்கும் இனிப்புகளை விருப்பமுடன் உண்ணும் துதிக்கையுடன் மத்தகத்தையும் கும்பத்தையும் கொண்ட யானை முகனின் தம்பியாகிய முருகப்பெருமான் என்னும் இளங்களிற்றினை நான் கண்டுகொண்டேன். இதில் விநாயக பெருமானை வர்ணித்து அவர் பெருமைகளை கூறி பின் அவருடைய தம்பியான முருகனை யானையை ஒத்த இளங்களிற்றினை போன்றவனை நான் கண்டுகொண்டேன் என்கிறார் அருணகிரியார். தொடர்ந்து பாடல்களை விளக்கத்துடன் சிந்திக்கலாம். நன்றி.